ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பிஜிடிஆர்பியில் இருக்கிற சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட் யூனிட்டே கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சருங்கிற டாப்பிக்கில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதில் வந்து நம்பர் சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றே நம்பர் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, ஈச் நம்பர் சிஸ்டம் இஸ் யூனிக்லி ஐடென்டிஃபை இட்ஸ் பேஸ் வேல்யூ ஆர் ரேடிக்ஸ்ன்னு சொல்கிறோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1011 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ வந்து பைனரி வேல்யூவா, டெசிமலா, ஆக்டலா, எக்ஸாடெசிமலா எப்படி கண்டுபிடிப்போம்? அதோட பேஸ் வேல்யூவை பொறுத்து தான் கண்டுபிடிப்போம். ஆர் இதை வந்து பேஸ் வேல்யூன்னு சொல்லலாம், இல்லை ரேடிக்ஸ்ன்னு சொல்லலாம். பேஸ் வேல்யூவை பொறுத்து தான் இது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு என்ன நம்பர் சிஸ்டம்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். இப்போ இதில் வந்து நம்பர் சிஸ்டமில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அதாவது பைனரி, டெசிமல், ஆக்டல், எக்ஸாடெசிமல். பைனரியோட பேஸ் வேல்யூ என்னென்னா 2. அதோட லிமிட் வேல்யூஸ் என்ன, அதாவது பவுண்ட்ரிஸ் 0, 1. உள்ளார வந்து இப்போ 0, 1, 1. பேஸ் வேல்யூ 2 இப்படி தான் இருக்கும். பைனரி வேல்யூ இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 0, 1 1 தவிர்த்து வேறு எந்த நம்பர்ஸ் 1 வரைக்கும் தான் இருக்குது, வேறு எந்த நம்பர்ஸும் உள்ளார இருக்குது இல்லை. ஸோ இதுதான் பைனரி. இப்போ டெசிமல் அப்படின்னா பேஸ் வேல்யூ 10 இருக்கும். அதோட பவுண்டரி நம்பர்ஸ் என்னென்னா 0 to 9 வரைக்கும் தான் இருக்கும். சப்போஸ் இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 9 பேஸ் வேல்யூ 10. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற உள்ளார இருக்கிற வேல்யூஸ் வந்து அப் டு 9, 0 to 9 இருக்கிற நம்பர்ஸ் தான் உங்கள் உள்ளார இருக்கும். ஏன்னா இது டெசிமல். இப்போ ஆக்டல்னா பேஸ் 8, அதோட வேல்யூஸ் என்னென்னா 0 to 7 வரைக்கும் தான் இங்கே இருக்கும். அதேமாதிரி எக்ஸாடெசிமல்னா பேஸ் வேல்யூ 16, 0 to 9, 10க்கு அப்புறம் ABCDன்னு சொல்லுவோம். அதாவது 10ஓட வேல்யூ 8, ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 11, சியோட வேல்யூ 12, டியோட வேல்யூ 13, ஈயோட வேல்யூ 40, எஃபோட வேல்யூ 50. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னா 0 to R-1 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ளார நம்பர்ஸ் இருக்குது 2, 3, 9 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது டெசிமலா, இல்லை பைனரியா, ஆக்டலா, எக்ஸாடெசிமலான்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, இங்கே 2 to 9 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ 9னா 9 + 1. இங்கே பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 9 + 1 என்ன, 10. ஸோ பேஸ் வேல்யூ என்ன, 10. ஸோ இது வந்து டெசிமல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 0, 1, 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. இது என்ன நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இங்கே 0, 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ லாஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 1. ஸோ 1 + 1 2. ஸோ இது வந்து ஒரு பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இது மினிமம் ரேடிக்ஸ் என்ன, 2 தான். அதாவது மேக்ஸிமம் ரேடிக்ஸ் என்ன, 16. அதாவது 2லேருந்து 16 வரைக்கும் நம்ம பேஸ் வேல்யூ இருக்கலாம், ரேடிக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா பேஸ் வேல்யூ 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம், 4ஆகவும் இருக்கலாம். அதாவது அப் டு 16 வரைக்கும் அது நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பைனரி நார்மலாக எல்லாத்துக்கும் என்ன தெரியும்னா, பைனரி, டெசிமல், ஆக்டல், எக்ஸாடெசிமல் இது எல்லாமே தெரியும். இதை தவிர்த்து எக்ஸாமில் வந்து 2 கேட்கலாம், 4 கேட்கலாம், 8 கேட்கலாம், 16 கேட்கலாம், 5 கேட்கலாம் பேஸ் வேல்யூ, 3 கேட்கலாம் பேஸ் வேல்யூ, எது வேணால் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் அப் டு, அதாவது மினிமம் ரேடிக்ஸ் 2, மேக்ஸிமம் ரேடிக்ஸ் 16, 2லேருந்து 16 எந்த பேஸ் வேல்யூ வச்சு நம்மளுக்கு நம்பர்ஸ் கேட்டாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா, இது வந்து பேஸ் 2 அப்படின்னா 2^1, பேஸ் 4 2^2, பேஸ் 8 2^3, பேஸ் 16 வந்து 2^4. அதாவது இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்பர்ஸ் வந்து போடலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக பின்னாடி வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் 2 அப்படின்னா ஏன் இந்த பேஸஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 2னா 2^1, 4னா 2^2, 8னா 2^3, 16னா 2^4. அதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிதில்ல, அதனால இந்த வேல்யூஸை மட்டும் எடுத்திருக்கேன். இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். இப்போது 1011.0101 இது வந்து பைனரி நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ வந்து இங்கே பாயிண்ட் இருக்குது, ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஸோ உங்களோட ரைட் சைட் ஆஃப் த நம்பர் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, நெகட்டிவில் சப்போஸ் இங்கே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 2^-1, இதை வந்து 2^-2, 2^-3, இது 2^-4. ஏன் இங்கே 2 பவர் அப்படின்னு போட்டுக்கன்னா, இங்கே பைனரி நம்பர்.
ஸோ பைனரி நம்பர்னாவே பேஸ் 2 தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேல்யூவை தான் நம்ம இங்கே போடணும். இந்த பக்கம் உங்கள் ரைட் சைடு வந்து ஃபுல் ஸ்டாப்போட ரைட் சைடு என்ன பண்ணுவோம்னா நெகட்டிவ் வேல்யூஸ் போடுவாங்க. -1 -2 -3 -4. அதாவது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு என்ன வரும்னா இது பேஸ் 2னால பேஸ் வேல்யூவை தான் போடணும். நம்ம பேஸ் வேல்யூ போட்டோம்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது 0 1 2 3. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். வெயிட்டேஜ் இது இப்படி தான் போடணும். ஸோ இப்போ வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஈஸியாக சொல்லித்தரேன். 0 1 1 இது நார்மலாக நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே நம்ம அதை படிச்சிருப்போம். நம்ம இப்போ பாருங்க 1 1. ஸோ 1 × 2 பவர் -1. ஏன்னா இங்கே வந்து 2 பவர் -4 போடணும். ஏன்னா இங்கே 1க்கு நம்ம என்ன போட்டிருக்கோம் 2 பவர் -4. ஸோ 1 × இந்த வேல்யூ × 2 பவர் -4. 0க்கு நம்ம போட தேவையில்லை. ஏன்னா 0 × எனி நம்பர் 0 தான். நான் உங்களுக்காக நான் போட்டு வேணால் காட்டுறேன். 0 × 2 பவர் -3. அடுத்தது என்னென்னா 1 × 2 பவர் -2. அடுத்தது 0 நான் போட தேவையில்லை. இந்த சம்முக்கு மட்டும் நான் போட்டு காட்டுறேன். இந்த பக்கம் என்னென்னா இதில் என்னது 1 × 2 பவர் 0 and this one 1 × 2 பவர் 1. இது வந்து 1 × 0 கொடுத்துருக்காங்க. 0 × 2 பவர் 2. இது என்னென்னா 1 × 2 பவர் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பவர் -4ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியணும். நான் இங்கே ஒரு சில வேல்யூஸ் கொடுக்குறேன். நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் சரி, நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, கால்குலேஷன் போட்டுக்கிட்டாலும் சரி. 2 பவர் -1க்கு 0.5. அதாவது 2 பவர் -2க்கு 0.25. 2 பவர் -3க்கு 0.125. 2 பவர் -4க்கு 0.0625. அதாவது இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் கால்குலேட் பண்ணி தான் போடணும் அப்படின்னா நார்மலாக நான் சொல்கிறேன். இது பேசிக்ஸ் தான், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், பிகினர்ஸுக்குலாம் தெரியாது, அதனால் சொல்கிறேன். 2 பவர் -1 இது நெகட்டிவ் பவர்ஸில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், அந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னா 1/2 பவர் 1ன்னு சொல்லி போடுவோம். ஸோ 1/2 பவர் 1னா 2. இதை டிவைட் பண்ணோம்னா 0.5 வரும். அதேமாதிரி இதை பார்த்தீங்கன்னா 2 பவர் -2. ஸோ நாம் எப்படி போடணும்னா 1/2 பவர் 2. அப்போ 1/2 ஸ்கொயர்னா 4. இதை டிவைட் பண்ணணும்னா 0.25. அதேமாதிரி தான் இது எல்லாமே போடணும். நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை உங்களை மைண்டில் இந்த நம்பர்ஸ் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, நல்லா வரும். இப்போ நம்ம என்னென்னா 2 பவர் -4க்கு வேல்யூ தெரியும். என்னென்னா 0.0625ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 × 1ஆல் எந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அதையும் எழுதிக்கோங்க, 0.0625. அதே மாதிரி 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 0ன்னு போட்டுக்கோங்க. 1 × 2 பவர் -2க்கு என்ன வேல்யூ 0.25. ஸோ 0.25. அதேமாதிரி 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ 0 எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் 2 பவர் 0க்கு என்ன வேல்யூ அப்படின்னா, 2 பவர் 0க்கு ஒரு 1ன்னு சொல்லுவோம். 2 பவர் 0க்கு என்ன வேல்யூ 1. ஸோ 2 பவர் 0க்கு 1 வேல்யூ. ஸோ 1 × 1 1. 2 பவர் 1க்கு 1 தான். 2 பவர் 1 2. 2 × 1 1. இது 0வால் எனி நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அது 0 தான் வரும். ஸோ ரைட் 0. 2 பவர் 3 8. ஸோ 8 × 1 8. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 10.3125 பேஸ் 10. தேங்க்யூ.